The exam dates for 1st to 9th standard students are out. 45 days leave announced for the April schedule. Full video parunga. மக்கா எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வீட்டு பிள்ளைங்க பெத்தவங்கன்னு எல்லாரும் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த சூப்பரான நியூஸ் வந்துருச்சு. ஆமாங்க, ஸ்கூல் பரீட்சைக்கும் விடுமுறைக்குமான தேதிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. வாங்க அத பத்தி விரிவா பாப்போம். சரி, நம்ம வளவளன்னு பேசாம நேரா விஷயத்துக்கு போயிருவோம். இப்ப எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி இது ஒண்ணுதான். பரீட்சை எப்பப்பா ஆரம்பிக்குது, அப்புறம் அந்த ஜாலியான லீவ் எப்ப விடுறாங்க? முதல்ல நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு, அதாவது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற நம்ம வாண்டுங்களுக்கு எப்போ பரீட்சைன்னு பாத்திரலாம் வாங்க. இங்க பாருங்க மக்கா, தேதியெல்லாம் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 5ஆவது வரைக்கும் வர்ற ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி பரீட்சை ஆரம்பிக்குது. அப்புறம் அதே மாசம் 16ஆம் தேதியோட முடியுது. இந்த தேதியை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. சரிண்ணே, சின்ன பசங்களுக்கு எப்பன்னு பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு, அதாவது 6ஆவதுல இருந்து 9ஆவது படிக்கிறவங்களுக்கு எப்ப பரீட்சைன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியே பரீட்சை ஆரம்பிச்சிருது. ஆனா முடிகிற தேதி 1 தான். ஏப்ரல் 16ஆம் தேதி தான் கடைசி பரீட்சை. சோ இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, இந்த அட்டவணையில 2 தேதியும் ஒன்னா பாத்துடலாம். 1 முதல் 5 வரை ஏப்ரல் 6ல இருந்து 16, அடுத்து 6 முதல் 9 வரை ஏப்ரல் 1ல இருந்து 16. சரியா? ஒரு குழப்பமும் வேணாம். வேணும்னா இது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சரி, போதும் ஏன் இந்த பரீட்சை டென்ஷனும். இப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஜாலியான விஷயத்துக்கு வருவோம். கோடை விடுமுறை, சம்மர் ஹாலிடேஸ் எப்ப ஆரம்பிக்குது? ஆமா மக்களே, பரீட்சை கஷ்டமெல்லாம் முடிஞ்சு இனிமே ஜாலியா கொண்டாட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்படியே கொண்டாடம் தான் போங்க. அடேங்கப்பா, இந்த நம்பரை பாத்தீங்களா? சும்மா இல்ல, இந்த வருஷம் 45 நாளைக்கு மேல லீவு கிடைக்க போகுது. என்ன ஒரு சந்தோஷம். கடைசி பரீட்சை ஏப்ரல் 16ல முடியதா? அதுக்கு அடுத்த நாளே, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதியில இருந்தே கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவுதான், அப்படியே பேக்க கட்டிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்ல, ஏன் இந்த வருஷம் மட்டும் இவ்ளோ சீக்கிரமா பரீட்சையெல்லாம் வைக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல மக்களே, நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதனாலதான் பிள்ளைங்களுக்கு பரீட்சைய முன்கூட்டியே நடத்தி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமான காரணம். சரி, கடைசியா எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்திக்கலாம். 1ல இருந்து 5ஆவதுக்கு பரீட்சை ஏப்ரல் 6ல இருந்து 16, 6ல இருந்து 9ஆவதுக்கு ஏப்ரல் 1ல இருந்து 16, கோடை லீவு ஏப்ரல் 17 ஆரம்பிக்குது. மொத்தம் 45 நாளைக்கு மேல லீவு. இதானே மேட்டர். சரின்னு, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.